நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச? எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 887076 67784. மாதா தொலைக்காட்சி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ஜோ, நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே மகிழ்ச்சி, உற்சாகம், சிறப்பா இருக்கு. எவ்வளவு பெரிய வணக்கம் போட்டேன், எங்கேயாவது கொஞ்சமாவது சிரிக்கிறாரா பாருங்க. ஒரு புன்னகை தானே. புன்னகையோடவே இந்த நாளை நம்ம ஆரம்பிக்கலாம் ஏன் கதையோட. ஓகே, நான் வழியில வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள போகணும்னு ஒரு ஆசை. அப்படி போயிருக்கும் போது ஒரு யானைக்குட்டியும் ஒரு நரியும் எனக்கு பாடம் ஒன்று கற்றுக் கொடுத்தாங்க. அந்த பாடத்தை தான் இன்னைக்கு நம்ம கடல் வணக்கத்துல சொல்லணும் ஆசைப்பட்டேன். சென்னையில வந்து நீங்க வழியில வர்றப்போ உங்களுக்கு காடு இல்லைங்க, காட்டுக்குள்ள போறப்போ வழியில நான் வந்து நரியும் யானைக்குட்டியும் பாக்குறப்போ அப்போ நடந்த ஒரு சம்பவம். நல்லா கேக்குறீங்க கேள்வி. ஓகே, ஒரு காட்டுக்குள்ள ஒரு நரி என்ன பண்ணுச்சு, ஒரு பாலம், ஒரு பெரிய பள்ளத்துக்கு மேல ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலத்துக்கு கடந்து போனா அவங்க வீட்டுக்கு அது சீக்கிரமா போயிடலாம். ஆனா அந்த நரி குட்டிக்கு பயம், இந்த பாலத்துக்கு மேல போறப்போ எங்க நம்ம வந்து தவறி கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்கள் அது கிட்ட போகும். பயந்து பயந்து என்ன பண்ணும், காட்டை சுத்தி அவங்க வீட்டுக்கு போகும். ஒரு நாள் அப்படியே நின்றுட்டே இருக்கும் போது, ஓரமா நின்றுட்டு இருக்கும் போது ஒரு யானைக்குட்டி என்ன பண்ணுச்சு, அந்த பாலத்தின் வழியா அப்படியே கடந்து வந்து போயிடுச்சு. போனோடனே அதை ஸ்டாப் பண்ணி, யானையாரே கொஞ்சம் நில்லுங்களேன், என்னாச்சு சொல்லுப்பா அப்படின்னு. இல்ல, நான் பல நாட்கள் இதை வந்து கடந்து செல்லணும்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கேன், ஆனா என்னால வந்து கடந்து செல்ல முடியல. நீங்க எப்படி இவ்வளவு எளிதா வந்துட்டீங்களே அப்படின்னு. அதுவா, நானும் சின்ன வயசுல இருக்கப்போ இதே மாதிரி பல பெரிய பாலங்கள் எல்லாம் பார்த்திருக்கேன். ஒரு தடவை அந்த மாதிரி பெரிய பாலத்தை கடந்து வரணும்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு மாதிரி பயம் வந்துச்சு. ஒரு நாள் நான் வந்து என்ன பண்ணேன், தயங்காம சரி அப்படி என்னதான் ஆகுதுன்னு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டேன். அப்போதுல இருந்து எனக்கு எந்த பாலத்தை பார்த்தாலும் பயம் கிடையாது. எதுவா இருந்தாலும் ஒரு கை பார்ப்போமேன்றது மாதிரி மட்டும்தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னு. அந்த நரிக்கும் அந்த இடத்துல ஒரு பெரிய நம்பிக்கை பிறந்தது. இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில பல நேரங்களில் நம்மளுடைய துன்ப நேரங்களையும் பார்த்துட்டு நம்மளுடைய பயத்தினாலேயே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி பாலம் அப்படி இந்த கடந்து போறோம் இல்லையா, அது மாதிரி நம்மளுடைய துன்பங்களை கடந்து போகாம அதே இடத்துல இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையா மாத்திட்டு இருக்கோம். நம்ம அப்படி இல்லாம, அப்படி என்னதான் அந்த கஷ்டத்துல இருக்குன்னு போய் நம்மளும் குதிச்சுதான் பார்ப்போமே, அதை கடந்து வந்துருவோமே அப்படின்ற ஒரு வழி பிறக்கும். ஸோ எப்பவுமே நம்மளுடைய கடினமான பாதையை வந்து ஒரு எதிரியா நினைக்கிறோமா, ஒரு நண்பனா நினைக்கிறோமா அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. நிச்சயமாக அதான் சொல்லுவாங்க இல்லையா, தயங்கியவர் வென்றதில்லை, துணிந்தவர் தோற்றதில்லை. அப்போ அந்த ஒரு சிந்தனையை இந்த கதை நமக்கு சிறப்பாக கொடுத்திருக்கிறது. இந்த சிந்தனையோட எனக்கு நாளை தொடங்கலாம். இப்போ ஆலய தரிசனம் பார்க்கலாம். தெய்வீகம் கமழ்ந்திடும் திருக்குடும்பம் எங்கள் பாது காவலானது. தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். தெய்வீகம் கமழ்ந்திடும் திருக்குடும்பம் எங்கள் பாது காவலானது. தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம்.
நிறைவான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம். எஸ், இந்த ஒரு உற்சாகமான நாளை நம்ம உற்சாகமாவே தொடங்குவோம். இனிய சிந்தனைகளோடு இன்னைக்கு என்ன சிந்திக்க போறோம்? ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா, நம்ம நிறைய கேட்டிருப்போம், நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. எதையும் என்ன பண்ணிடக்கூடாது, எழுதுல விட்டு கொடுத்துற கூடாது, பின்வாங்கிற கூடாது அப்படின்னு சொல்லி. வெற்றியாளர்கள் இந்த மாதிரி பின்வாங்கி இருப்பாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வெற்றியாளர்கள் ஏதாவது ஒரு தருணத்துல அவங்க கிவ் அப் பண்ணிருப்பாங்களா? கண்டிப்பா வெற்றியாளர்கள் கேக்குறேன். அதான் வெற்றியாளர்கள் பின்வாங்கி இருப்பாங்களா, கிவ் அப் பண்ணிருப்பாங்களா? பின்வாங்கிருக்கலாம். அதுல இருந்து சில பாடங்களை வந்து அவங்க கத்துட்டு இருக்கலாம். அப்புறமா அதுக்கப்புறமா அவங்களுடைய சக்சஸை வந்து ரீச் பண்ணிருக்கலாம். அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்க, வந்து பின்வாங்கி இருப்பாங்கன்னு சொல்றீங்களா இல்ல பின்வாங்கலன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா ஒரு வெற்றியாளரா இன்னைக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு ஃபெயிலியரை பார்த்துட்டு தான் வந்திருப்போம். அந்த ஃபெயிலியர் கற்றுக் கொடுத்த பாடம் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய சக்சஸை ரீச் பண்ணிருக்கோம். அதனால பின் வாங்கிருக்கலாம். அதுக்கப்புறம் ஏன் வாங்கணும் அப்படின்றதுக்கான முயற்சியை எடுத்திருக்கலாம். அதுல சக்சஸை ரீச் பண்ணிருக்கலாம். நடிகர் கமலஹாசன் வந்து பதில் சொல்லுவாரு, அந்த மாதிரி நான் இருக்கேன் இல்லைன்னு சொல்லல, இருந்தா நல்லா இருக்கும்ங்கிற மாதிரி. எதுக்கு உங்ககிட்ட கேட்டு நீங்க ஃபீல் பண்ணணும்? கண்டிப்பா இல்ல, உண்மையிலே ஃபீல் பண்ணுவேன். உண்மையிலே ஏன்டா கேட்டேன்னு ஃபீல் பண்றேன், இல்லன்னா நான் சொல்ல மாட்டேன். நன்றி. என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம பெரும்பாலும் இந்த கேள்வி யார்ட்ட கேட்டாலும் அப்படி என்ன வெற்றியாளர்கள் யோசிக்காம நம்ம சொல்லக்கூடிய பதில் என்ன வரும்னா, வெற்றியாளர்கள் எப்படி பின்வாங்கி இருப்பாங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி. ஸோ அவங்களும் சில விஷயங்களை கிவ் அப் பண்ணியிருக்காங்க. எப்படி நான் கரெக்டா சொன்னேன்னா அது என்னன்னு தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா அதை கண்டிப்பா கிவ் அப் பண்ணியே ஆகணும். ஏன்னா நாம் அதை கிவ் அப் பண்ணாம என்ன பண்றோம், நமக்குள்ளே வச்சிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளால வெற்றியாளர்களாக மாற முடிவது இல்லை. ஸோ அந்த வகையில் வெற்றியாளர்கள் எந்தெந்த விஷயத்துல எல்லாம் விட்டு கொடுத்து விடுகிறார்கள், கிவ் அப் பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், அவங்க ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. எல்லாரையும் அவங்க ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கிறதே கிடையாது. அப்படி ஒரு எண்ணம் அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணிடுறாங்க, விட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. உலகாலும் இறைவன் இயேசு கிறிஸ்து பூமிக்கு என்ன பண்ணாரு, வந்தாரு. ஸோ கடவுளே என்ன பண்ணிருக்காரு, மனுஷனா பிறந்து வந்திருக்கிறாரு கடவுள். அப்ப எல்லாருக்கும் என்ன பண்ணணும், பிடிச்சிருக்கணும். ஆனா அவரை பிடிக்காத மனிதர்கள் இருந்தாங்க. அவரை பிடிக்காதவர்கள் என்ன பண்ணாங்க, அவரை சிலுவையில் அறைய வச்சாங்க. அவங்களுக்கு தூக்கி கல் எறிஞ்சாரே. இன்னைக்கு ஏகப்பட்ட எல்லாரும் நீங்க என்ன பண்ணலாம், உதாரணங்கள் சொல்லலாம். இன்னைக்கு வந்து நமக்கு பிடித்தமான ஒரு நபர் இன்னொருக்கு அவங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர் என்ன பண்ணலாம், இருக்கலாம். ஸோ அப்ப எல்லாரும் என்ன பண்ண முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. ஆனா நாம பாருங்க, ஒரு வீட்டுல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சா கூட நம்முடைய அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா எல்லாரையும் திருப்திப்படுத்துற மாதிரி அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணிடுறோம், நடத்திடணும் அப்படின்னு சொல்லி நடிச்சு எல்லாம் செஞ்சு கடைசி பார்த்தா அவ பேர் யார் தான் வாங்கியிருப்பான்னு பார்த்தா ஸோ அப்போ அந்த எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைக்கிறது முடியவே முடியாது. ஒரு வெற்றியாளராக இருக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா கிவ் அப் பண்ணி தான் ஆகணும். இன்னும் இது போன்ற காரியங்கள் என்ன இருக்கின்றது தொடர்ந்து பேசலாம். பாரத பகுதி பார்க்கலாம். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது.
ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன், என் மனமகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன். அந்த இறைவனை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அனுபவித்து பார்க்க கொடுக்கப்பட்டிருக்கிற இறை வார்த்தை திருப்பாடல் 42 மற்றும் 43. இந்த திருப்பாடல் எப்படிப்பட்ட சூழலிலே எழுதப்பட்டிருக்கிறது என்றால், நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயேல் மக்கள் மறுபடியும் திரும்பி தனது நாடு செல்ல வேண்டும் என்ற ஏக்கத்தோடும், அந்த நாட்டிலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறார்களோ அதையும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அருமையான திருப்பாடல். இந்த வரிகளை நாம் அடிக்கடி கேட்டிருப்போம். கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல, ஒரு கலைமான் நீரை அருந்துவதற்காக எங்கே நீர் இருக்கிறது என தேடி தவிக்குமே, அந்த ஒரு தவிப்பு இஸ்ராயேல் மக்கள் மத்தியிலே இருந்தது. அவர்கள் நாடு கடத்தப்பட்டு வேற்று நாட்டிலே ஒரு அடிமை போல வாழுகிற போது. ஆம் அன்பார்ந்தவர்களே, அந்த ஏக்கம் எப்படிப்பட்ட ஏக்கமாக இருக்கும் என்றால், ஒரு கலைமானினுடைய தாகத்தை போல ஒரு ஏக்கமாக இருக்கிறது. அவர்கள் நெஞ்சம் இறைவனுக்காய் ஏங்கி தவிக்கிறது என்று இந்த பகுதி மிக தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது. குறிப்பாக இந்த தவ காலத்திலே நாம் புரிகிற தவ செயல்கள், பக்தி நிறைந்த காரியங்கள் அனைத்தும் நாம் இறைவன் மீது கொண்டிருக்கிற பற்றை மிக அருமையாக வெளிப்படுத்தும். இந்த நாட்களிலே நாம் இன்னும் அதிகமாக தாகத்தோடு இறைவனை தேடி போவோம். இந்த திருப்பாடல் நம்மை குறித்து தான் மிக அழகாக சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். ஒரு கலைமானுக்கு இருக்கிற ஏக்கம், அந்த நீருக்காக ஏங்கி தவிக்கிற அந்த தாகம் நம்மிடம் ஒவ்வொரு நாளும் இருந்தது என்றால் நிச்சயம் நாம் இறைவனை அடைந்து விடுவது உறுதியாக இருக்கும். என் நெஞ்சம் ஆண்டவரை பார்ப்பதற்காக தாகம் கொண்டுள்ளது என சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கலைமானுக்கோ ஒரு கால்நடைக்கோ ஒரு தாகம் ஏற்படுகிற போது அவை நீருக்காக எவ்வளவு ஏக்கத்தோடு இருக்குமோ, அதுபோல நாமும் இறைவனுக்காக தாகத்தோடு காத்திருந்தோம் என்றால் அந்த தாகம் தணிக்க இறைவன் நிச்சயம் வருவார், தன்னை வெளிப்படுத்துவார், தமது அன்பை அவர் காட்டுவார். ஆகவே இறைவனை ஒரு இரண்டாம் பட்சமாக நினைப்பதோ, இறைவனை புறந்தள்ளி வைப்பதோ, தேவை என்று படுகிறோது போது மட்டும் அவரை நாடுவதோ தவறு. ஒருவன் தாகத்தோடு இறைவனை ஏங்கி நின்று இறைவனை பார்க்க வேண்டும், இறைவனோடு பேச வேண்டும், இறைவனை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு நிலையோடு ஒவ்வொரு நாளும் இருப்பான் என்றால், ஒரு கால்நடைக்கு இருக்கிற அந்த தாகத்தை அவன் கொண்டிருப்பான் என்றால் நிச்சயமாக உறுதியாக இறைவன் தன்னை வெளிப்படுத்துவார் என்பதை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. மேலுமாக அன்பார்ந்தவர்களே, இதே திருப்பாடல் 43 நாம் வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட தாகம், எதற்கான தாகம் என்பதை மிக தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அவர்களது தாகம் அனைத்தும் திருமலைக்கு செல்ல வேண்டும், இறைவனது உறைவிடமாகிய ஆலயத்துக்கு சென்று வழிபட வேண்டும் என்ற ஏக்கம்தான். உயிருள்ள தேவனை கண்டுகொள்ள வேண்டும், உண்மையான தேவனை தரிசிக்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு அவர்கள் இறைவனை தேடினார்கள். அந்த இஸ்ராயேல் மக்கள், அவர்களுக்கு அந்த ஏக்கம் நிறைவேறு என்பதையும் நாம் அறிவோம். ஆகவே உண்மையை எங்களுக்கு வெளிப்படுத்தும். நாங்கள் புறதேசத்திலே வாழுகிறோம்,
பிற இனத்தார் எங்களை அடிமையாக வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பிற இனத்து கடவுள்களை வழிபடுகிறார்கள். அந்த தெய்வங்கள் எல்லாம் எங்களுக்கு எதுவும் செய்யவில்லை. அந்த தெய்வங்கள் மீது எங்களுக்கு பற்றும் விசுவாசமும் இல்லை. மாறாக எங்களுக்கு என்ன, எங்களை தேர்ந்து கொண்ட ஒரு உண்மையான தேவன் இருக்கிறார். நாங்கள் அடிமையாக இருந்தபோது எங்களை அந்த அடிமைத்தளத்திலிருந்து அழைத்து வந்து பாலும் தேனும் பொழிகிற தேசத்திலே எங்களை வாழ வைத்த தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவரைத்தான் நாங்கள் வழிபட வேண்டும். ஆகவே அவருக்கு பீடம் எழுப்பி அவரது பீடத்தை நோக்கி நாங்கள் சென்று எங்கள் காணிக்கையை செலுத்தி உண்மையான இறைவனின் உறைவிடங்களிலே நாங்கள் இருக்க வேண்டும் என்ற இயக்கத்தை இந்த பகுதி மிக அருமையாக சுட்டி காட்டுகிறது. அதுதான் எங்களுக்கு அகமகிழ்ச்சியாக இருக்கும் என்பதையும் மிக மிக அருமையாக சொல்லிக் கொடுத்திருக்கிறது இந்த திருப்பாடல். ஆகவே உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்துக்கும் கொண்டு போய் எங்களை சேர்த்தருளும் ஆண்டவரே என கெஞ்சுகிற தாகம் நிறைந்த ஒரு மன்றாட்டை இந்த பகுதி மிக அருமையாக சுட்டி காட்டி இருக்கிறது. அது எவ்வளவு நமக்கு மன நிறைவாகவும் இறைவன் மீது நாம் கொண்டிருக்கிற பக்தியை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கிறது. அன்பார்ந்தவர், இறைவனை விட்டு பிரிந்திருக்கிற போது மாத்திரமே இறைவனது அன்பு நமக்கு புலப்படும். மனிதர்களை விட்டு நாம் பிரிந்திருக்கிற போது மாத்திரமே மனிதர்களது மேன்மை நமக்கு புரியும். எப்போது அவர்களை மறுபடியும் சந்திப்போம் என்ற ஏக்கம் உருவாகும் அல்லவா, அதுபோலவே இவர்களுக்கும் இருக்கிறது. உண்மை இறைவனை கண்டுகொள்ள, உண்மை இறைவனை தரிசிக்க, அவரது ஆசிரை பெற ஏக்கத்தோடு சொல்லப்பட்ட திருப்பாடல் தான் இன்றைய நாளிலே நாம் வாசித்த திருப்பாடல். ஆகவே அந்த இறை மக்கள் பிற தேசத்திலே வாழுகிற, பிறருக்கு அடிமையாக வாழுகிற அவர்கள் சொல்லுகிறார்கள், இறைவனை தரிசிக்க நாங்கள் ஏக்கத்தோடு இருக்கிறோம், ஒரு கலைமானுக்கு இருக்கிற தாகத்தோடு இருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இறைவனை தரிசிக்க உரிமை பெற்றவர்களாக இருக்கிறீர்களே, உங்களுக்கு இன்னும் எவ்வளவு தாகம் இருக்க வேண்டும், அது இருக்கிறதா என்று கேள்வி கேட்பதாக நாம் உணர்ந்து பார்ப்போம். ஆகவே இறைவனை தரிசிக்க, இறைவனிடம் செல்ல வேண்ட, இறைவனோடு உறவு கொள்ள நமக்கு எவ்வளவு வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறதோ அவை ஒவ்வொன்றையும் சரியாக நேர்த்தியாக பயன்படுத்தி இறைவனோடு ஐக்கியப்பட்டிருப்போம், அவரோடு ஒன்றரை கலந்திருப்போம், அவரை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் வாழுவோம், அவர் கொடுக்கிற ஆசிரை குறைவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். இறைவனிடம் ஒன்றாக இணைந்து ஜெபிப்போம். எங்களை என்னாலும் நேசித்து பராமரிக்கிற அன்பு இறைவா, அந்த இஸ்ராயேல் மக்களைப் போல, நாடு கடத்தப்பட்ட தேசத்திலே வாழ்ந்த இஸ்ராயேல் மக்களைப் போல நாங்களும் தாகத்தோடு இருக்கிறோம். உம்மை பார்க்க வேண்டும், உம்மை தரிசிக்க வேண்டும், உம்மிடமிருந்து ஆசிரை பெற வேண்டும் என ஏங்கி இருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து அருள் பொழியும். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில வெற்றியாளர்கள் எந்தெந்த செயல்களை எல்லாம் கிவ் அப் பண்ணிடுறாங்க, விட்டு கொடுத்து விடுகிறார்கள், அது தெரிஞ்சிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததான் என்ன, நம்மளுடைய வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும். அதாவது ஒரு சில பேர் நினைப்பாங்க வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஆனா ஒரு பெரிய ஒரு உச்சத்துக்கு ஒரு உயரத்துக்கு போக முடியல. ஏன் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்து எப்ப வயிறு எரிஞ்சிட்டே இருந்தா நம்ம எப்படிப்பா ஒரு உச்சத்துக்கு போக முடியும். ஸோ இந்த கம்பாரிசன் அப்படின்றது எப்பவுமே ஒரு வெற்றியாளர்களுக்கு மத்தியில இருக்கவே இருக்காது. அதை விட்டுருவாங்க, அதை கிவ் அப் பண்ணிடுவாங்க அப்படின்றதான். நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே அழிந்து போகுன்றத நம்ம உணரும். அந்த எண்ணம், அந்த செயல் இருந்தாலே போதும், நம்மளுடைய சந்தோஷம் எப்பவுமே நிலைச்சிருக்கும். கண்டிப்பா எல்லாருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்குது. எல்லாருக்கும் வேற வேற கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அப்ப விடைகளும் வேற வேற தான் எழுதணும். அப்ப அதை இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தவறான விடைகள் எழுதுவதற்கான வாய்ப்பு தான் நிறைய உண்டு. ஒரு திரைப்படத்துல ஒருத்தர் வேலைக்கே போகாம இருப்பாரு. அவருக்கு ட்ரீம் நிறைய இருக்கும். அதை நோக்கி போறதுனால அவர் வேலை வெட்டி இல்லாத மாதிரி வெளியே தெரிவார். அப்போ ஒரு வயசானவர் வந்து கேட்பாரு, ஏங்க உன் வயசு பையனெல்லாம் இன்னைக்கு அவன் வேலைக்கு போயிட்டான், இவன் வேலைக்கு போயிட்டான், நீனும் அப்படியே இருக்கியா அப்படின்னா அந்த பையன் டக்குன்னு உடனே கேட்பாரு, உங்க வயசுல உள்ள ராமசாமி முனிசாமி எல்லாம் செத்து போயிட்டாரு, நீங்க ஒன்றும் சாகவே நானே கேட்கவா செஞ்சேன். ஸோ அந்த ஒப்பிட்டு பார்க்குறது எப்பவுமே தவறான ஒன்று. ஸோ அப்போ வெற்றியாளர்கள் தங்களை பிறரோடு ஒருபோதும் ஒப்பிட்டு பார்ப்பதில்லை. அப்படிப்பட்ட எண்ணம் இருந்தால் அதை விட்டு விடுகிறார்கள். இன்னும் என்னென்ன விட்டு விட வேண்டும் தொடர்ந்து பேசலாம். பார்க்கலாம். மார்ச் 9 ரோமை நகர் புனித பிரான்சிஸ். ரோமை நகரில் வாழ்ந்த பவுல் பூசா ஜெகபெல்லா பெற்றோருக்கு கிபி 1384 பிறந்தார் பிரான்சிஸ். சிறுவயது முதல் இறைபக்தியில் வளர்ந்த பிரான்சிஸ் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்வதற்கு விரும்ப பெற்றோரின் விருப்பப்படி தனது 12வது வயதில் திருமணம் செய்து கொண்டார். தன் விருப்பத்தின்படி வாழ முடியவில்லை என்பதினால் கவலைக்குட்பட்ட பிரான்சிஸ் பட்டினி கிடந்து அழுததினால் உடல் நோயுற்று படுக்கையில் விழுந்தார்.
படுக்கையில் கிடந்த பிரான்சிஸிற்கு புனித அலெக்சிஸ் கனவில் தோன்றி ஆறுதல் தந்து இறைவனின் உடனிருப்பை அறிவிக்க பிரான்சிஸ் குணம் பெற்றார். 3 குழந்தைகளுக்கு தாயான பிரான்சிஸின் குழந்தைகள் கொள்ளை நோய்க்கு பலியாக இப்பெரும் துன்பத்தை மனவலிமையோடு ஏற்றுக்கொண்டார். உரோமை நாட்டில் கடுமையான வெள்ளத்தினால் பஞ்சம் ஏற்பட பிரான்சிஸ் தன் உடைமைகளை விற்று மக்களுக்கு உதவிகள் செய்தார். ஆதரவற்றோருக்கும் முதியவர்களுக்கும் ஆண்டவரின் பணிகளை செய்ய விரும்பிய பிரான்சிஸ் புதிய துறவற சபையினை தோற்றுவித்து இறைப்பணிகளை செய்தார். தன் வாழ்நாளில் சுமார் 97 முறைகள் ஆண்டவர் இயேசுவினை காட்சியாக கண்ட பிரான்சிஸ் கிபி 1440 ஆண்டு மார்ச் 9 நாள் விண்ணகமடைந்தார். உரோமை நகரில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு முதலில் இல்லம் அமைத்து இறைப்பணிகளை செய்த பிரான்சிஸினை திருத்தந்தை 5ஆம் பவுல் கிபி 1608 ஆண்டு மே 29 நாள் புனிதராக உயர்த்தி வாகன ஓட்டிகளுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித பிரான்சிஸ் திருவிழாவினை மகிழ்வோடு கொண்டாடுகின்ற நாம் சாலை விபத்தில் பலியான ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். அற்புதமான பகுதி இன்றைய புனிதர் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள்ல நம்ம எதெல்லாம் ஒரு வெற்றியாளரா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எதெல்லாம் கிவ் அப் பண்ணி ஆகணும் அப்படின்றது தான். அடுத்தது நம்ம எதை கிவ் அப் பண்ண போறோம்? ஸோ அடுத்ததான் வெற்றியாளர்கள் எதை விட்டு விடுகிறார்கள் அதை நாமும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங். திங்க் பண்ண ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி இதை எப்படி செய்யணும், இதுக்கு செய்யறதுக்கெல்லாம் ஒருவேளை அதுல நல்லது நடந்துச்சுன்னா எப்படி, அதுல ஒருவேளை மோசமாச்சுன்னா அதை எப்படி நம்ம சரி செய்யணும், இந்த மாதிரியான பிளானிங் வந்து வெல் அண்ட் குட் கண்டிப்பாக தேவை. ஆனா சில நேரங்கள் நாம் செய்த தவறை நினைத்து இது என்னாலதான் நடந்துச்சுன்னு சொல்லி அதே இடத்துல சுத்திக்கிட்டே இருப்போம். நம்ம அதை தாண்டி என்ன பண்ண மாட்டோம், வெளியே வரவே மாட்டோம். சோ அப்படிப்பட்ட ஓவர் திங்கிங் அவங்களுக்குள்ள இருக்காது. நீங்க ஏற்கனவே தொடக்கத்தை சொன்ன மாதிரி வெற்றியாளர்கள் நிச்சயமா என்ன பண்ணிருப்பாங்க, தோல்விகளை சந்திச்சிருப்பாங்க. அந்த தோல்வியில இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, பாடங்களை கற்றிருப்பார்கள் அப்படின்னு சொல்லுங்க. அது நிச்சயமாக உண்மை. அப்படி அவங்க கத்துக்கிட்டு அதை முன்னோக்கி போனனால தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, வெற்றியாளர்களா மாறி இருக்காங்க. ஆனா நாம பல நேரங்கள்ல அப்படிப்பட்ட தோல்வி அடைந்த தருணங்கள்ல இது ஏன் நடந்துச்சுன்னு அதிலே ஓவர் திங்கிங்ல இருக்கிறோமே தவிர இந்த தவறை எப்படி நான் சரி செய்து மேலே ஏறி வருவது அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வருவது இல்ல. சோ அப்ப அங்கே விட்டு விட வேண்டியது அந்த ஓவர் திங்கிங் தான். விட்டு விடுவோம், இன்னும் தொடர்ந்தும் பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா டிவியின் சொந்தங்களே, நேற்று விட்ட சிற்றின்பம் பேரின்பம் பட்டியல் இதோ இன்றும் தொடர்கிறது. முதலில் இனித்து பின் கசப்பது சிற்றின்பம், முதலில் கசந்து பின் இனிப்பது பேரின்பம். இரக்கமற்றது ஒழுக்கமற்றது சிற்றின்பம், கருணையுடையது ஒழுக்கமானது பேரின்பம். உடலால் அனைத்தையும் கண்டால் சிற்றின்பம், உயிராய் அனைத்தையும் கண்டால் பேரின்பம். புலன்களில் இன்பம் துய்ப்பது சிற்றின்பம், புலன்களை கடந்து போவது பேரின்பம். மனம் உலகில் அலைந்தால் சிற்றின்பம், மனம் இறைவனில் அடங்கினால் பேரின்பம். மரண பயம் ஏற்படுத்துவது சிற்றின்பம், மரணத்தையும் வெல்வது பேரின்பம். மனமாய் கிடந்தால் சிற்றின்பம், மனதை கடந்தால் பேரின்பம். வேறு வேறாய் கண்டால் சிற்றின்பம், எல்லாம் ஒன்றாய் கண்டால் பேரின்பம். பகுதியாய் கண்டால் சிற்றின்பம், மொத்தமாய் கண்டால் பேரின்பம். அகங்காரம் கொண்டால் சிற்றின்பம், அகங்காரம் துறந்தால் பேரின்பம். தசையில் சுகம் பெறுவது சிற்றின்பம், அன்பில் சுகம் பெறுவது பேரின்பம். ஆண் பெண்ணில் இன்புறுவது சிற்றின்பம், ஆண் பெண்ணை வணங்குவது பேரின்பம். துய்க்கும் நேரத்தில் மட்டுமே இருப்பது சிற்றின்பம், துய்த்து விட்டாலும் நீங்காதது பேரின்பம். உயிர்களால் தர முடிந்தது சிற்றின்பம், இறைவனால் தரப்படுவது பேரின்பம். உலகை பற்றி கொண்டால் சிற்றின்பம், இறைவனை பற்றி கொண்டால் பேரின்பம். பிறர் நலன் காணாதது சிற்றின்பம், தன்னலம் கருதாதது பேரின்பம். இன்பம் இல்லா இன்பம் சிற்றின்பம், இன்பமான இன்பமே பேரின்பம். அஞ்ஞானம் விரும்புவது சிற்றின்பம், ஞானம் விரும்புவது பேரின்பம். பெற்றுக் கொள்வது சிற்றின்பம், கொடுத்து மகிழ்வது பேரின்பம். சக்தியை இழப்பது சிற்றின்பம், சக்தியாய் மாறுவது பேரின்பம்.
பற்றிக் கொள்வது சிற்றின்பம், பற்றற்று இருப்பது பேரின்பம். மாறுவது தாவுவது நிலையற்றது சிற்றின்பம், மாறாதது தாவாதது நிலையானது பேரின்பம். ஆம், நிலையற்றது சிற்றின்பம், நிலையானது பேரின்பம். அப்பாடா, சிற்றின்ப பேரின்ப பட்டியல் முடிஞ்சு போச்சு. சிற்றின்ப பாதை விடுத்து பேரின்ப பாதையில் பயணிக்க வாழ்த்துக்கள். சிறப்பான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை 2 கேட்டாச்சு, அதோட பேசிட்டு இருக்கிறோம். வாழ்வில் வெற்றி அடைந்த வெற்றியாளர்கள், மனிதர்கள் சில விஷயங்களை கிவ் அப் பண்ணிடுறாங்க. அது என்னென்ன அப்படின்னு தான் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? ஒரு வெற்றியாளராக இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா அவங்க கூட ஒரு டாக்ஸிக் பீப்புளை வச்சு பயணம் செய்யவே மாட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கையில. ஸோ அப்படிப்பட்ட அந்த டாக்ஸிக் பீப்புள் இல்லை, நச்சு மனிதர்கள் இல்லை அப்படின்னாலே அவங்க ஒரு வெற்றியாளர்களாக வந்து கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய உறவுகள் மத்தியில வந்து இது நம்மளுடைய அத்தை, நம்ம மாமா இப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுடைய முன்னேற்றத்துல யாரெல்லாம் தடையா இருக்காங்களோ, நம்மளுடைய முன்னேற்றத்தை பார்க்கறதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க எல்லாருமே நச்சு மனிதர்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட உறவுகள் நம்ம கூட இருக்கு அப்படின்னா அவங்களை விட்டு விடுவது நல்லது. இது வந்து ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கடினமா இருக்கும். என்ன இருந்தாலும் உறவுகள் தேவை அல்லவா? எப்படி அவங்களை விட்டுட்டு போறதுன்னா, தேவை அல்லவா? நம்மளை வந்து பின்னோக்கி இழுக்கிறாங்கன்னா அவங்களை விட்டுட்டு போறது தவிர ஒரு வழி கிடையாது. ஒண்ணு அவங்களை நமக்கு ஏற்ற மாதிரி மாத்தணும். அவங்க மாறுறதுக்கு தயாரா இல்ல, டாக்ஸிக்காவே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த டாக்ஸிக் பீப்புளோட போறப்போ நாமளும் என்ன பண்ணிடுவோம், டாக்ஸிக்கா மாறி விடுவோம். ஸோ இப்போ அந்த நிலை போகாம இருக்க நம்ம வாழ்வில் வெற்றி அடையணும் அப்படின்னா சில இடங்களில் போய்கிட்டே இருக்கிறப்போ, இப்போ ஒரு முந்தி வந்து ட்ரெயின்ஸ் வந்து ஒரே ட்ரெயின் வந்து 2 ஊர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அனுப்புவாங்க. ஒரு குறிப்பிட்ட முன்னாடி ஒரு 6 பெட்டி ஒரு ஊருக்கு போகும், பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு 6 பெட்டிகள் வேற ஊருக்கு போகும். ஒரு குறிப்பிட்ட ஜங்ஷனோ ஏதோ ஒரு இடத்துக்கு வந்த உடனே அதை பிரிச்சு 2 இன்ஜின் பொறுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் போறோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, திருப்பி எல்லாம் அனுப்புவாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல அது பிரிஞ்சு தான் என்ன பண்ணுவோம், ஆகணும், பிரிச்சு தான் போகணும். அப்பதான் அவங்க போய் சேர்ற இடத்துக்கு போக முடியும், நம்ம போக முடியும். ஸோ அந்த இடத்துல இல்ல, இது என்னுடைய சித்தப்பா, என்னுடைய அத்தை, என்னுடைய மாமா, ஸோ அவங்கெல்லாம் அப்படி என்னை என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்னை குறை சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னா நாம தான் கடைசி வரைக்கும் அழுது புலம்பி அதே இடத்துல நின்றுட்டு இருக்கிற யாரா இருப்போம் பார்த்தா நாம தான் இருப்போம். ஸோ அப்போ அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிருச்சா, கழட்டி விடணுமா, கழட்டி விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவதான் வெற்றியாளர்கள். அப்போ அதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள்ல பேசிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா வெற்றியாளர்கள் சில விஷயங்களை கிவ் அப் பண்ணிடுறாங்க, விட்டு விடுகிறார்கள். அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? கண்டிப்பா ஒரு வெற்றியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா தோல்வி குறித்த அந்த பயத்தை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களோட லைஃப் எப்படி சக்சஸா வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரியத்துல தான் இறங்கி வேலை செய்வாங்க. நம்ம எல்லாருமே இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, ஏதோ ஒரு சின்ன ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்றோம், அதுல ஏதோ ஒரு ஃபெயிலியரை வந்து பார்த்துடுறோம். பார்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த பிசினஸா அப்படின்ட்டு அந்த பக்கம் கூட போகிறதுக்காக தயக்கம் தான் இருக்கே தவிர, அந்த பயம் உள்ளுக்குள்ள நிறைய இருக்குமே தவிர இன்னொரு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்போமே அப்படின்ற முயற்சி எங்குமே இருக்கவே இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கவே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு வெற்றியாளரா நாளைக்கு இருக்க மாட்டோம். கண்டிப்பா. அதாவது பயம் அப்படிங்கிறது ஒரு அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனம் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்மளால வெற்றி காணவே முடியாது. எதை பார்த்தாலும் பயமா இருக்கும், எதை செஞ்சாலும் பயமா இருக்கும். ஒருவேளை துணிந்து ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சு அந்த விஷயம் சொதப்புறப்ப 10 பேர் கிண்டல் பண்ண உடனே அது இன்னும் அதிகப்படியான பயமா மாறிடும். ஸோ அந்த பயத்தை முதலில் விரட்டுவதற்கு முயற்சி அப்படிங்கிற ஒன்று தான் கை கொடுக்கும். ஸோ இப்போ பயம் அப்படிங்கிறது அடிமைத்தனம். அந்த முயற்சி நமக்கு என்ன பண்ணும், விடுதலையை கொடுக்கும். அதோடு கூடிய உழைப்பு நமக்கான வெற்றி என்ன பண்ணும், கொடுக்கும். ஸோ வெற்றியாளர்களுக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால அந்த பயத்தை என்ன பண்றாங்க, ஓவர் கம் பண்றாங்க, விட்டுட்டு வராங்க. அந்த பயத்தோட அவங்க பயணிக்கிறது கிடையாது. இந்த ஒரு மிகப்பெரிய பிசினஸ் எல்லாம் தொடங்குவாங்க, இது எப்படி இதுல ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன பண்ணா, எல்லா விஷயத்தையும் யோசித்து இருப்பாங்க, இல்லைன்னா கிடையாது. ஆனா பாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு தான் இருக்கே தவிர அவங்க கிட்ட பயம் இருக்குமான்னு கேட்டா நிச்சயமாக இருக்காது. அந்த பயத்தை நாமும் விட்டுவிட கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயத்தை விட்டுவிட வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து பேசலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞ்சர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தின் இப்பயணத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். என்று 9ஆம் செய்யுளில் நாம் நிற்கிறோம். அதில் 3ஆம் கருத்தினை இன்று பார்க்கிறோம். மூடர் விரும்புபவை என்கிற அந்த தலைப்பின் கீழ் வருகிற அந்த 3ஆம் அந்த விரும்புகின்ற அந்த மூடத்தனம் என்ன? பெருமை உடையார் இனத்தின் அகறல், உரிமையில் பெண்டிரை காமுற்று வாழ்தல், விழுமிய அல்ல துணிதல், இம்மூன்றும் முழு மக்கள் காதலவை. 3ஆம் கருத்து, விழுமிய அல்ல செயல்படுத்துதல், விரும்புதல், விளையுதல், அதை நடத்துதல், அதை முன்னெடுத்தல் என்றெல்லாம் இருக்கிறதே, அது கூடாது.
எது விழுமியமோ, எது இறையாட்சிக்குரியதோ, எது அறமோ, எது தமிழ் கூறும் நல்லுலகு சுட்டி காட்டுகின்ற உயர்தன்மையோ அதை கடைப்பிடித்தாக வேண்டும். இல்லையேல் அதற்கு எதிரானவை எல்லாமே மூடத்தனமானது தான். அது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அந்த வகையில் இன்று இங்கு செய்யப்படக்கூடாத செயலை இங்கு செய்வதற்கு எவராது இங்கு முன் வந்தால் அது தகாத ஒரு செயல், அது மூடத்தனம் என்று உறுதியாக்கப்படும். வள்ளுவர் ஒரு குறளில் இவ்வாறு சொல்லுகிறார், நல்லினத்தின் ஊங்கு துணை இல்லை, தீ இனத்தின் அல்லற் படுப்பதும் இல். பொருள் என்ன? அதாவது நல் இனத்தை விடவும் நல்ல ஒரு தோழமை, நல்ல ஒரு துணை வேறு எதுவுமே இல்லை. நல் இனம்னா என்ன? இங்கே ஜாதி கிடையாது. வள்ளுவர் ஜாதியை சாடுகிறவர். ஆக இனம் என்பது அது ஒரு குழு, அது ஒரு குடும்பம், அது ஒரு மக்கள் இனம், சான்றோர் அவை, மேன்மக்கள், இப்படிப்பட்ட நல்லவர்களெல்லாம் இருக்கிறார்களே, அவர்களை போன்ற ஆற்றல், துணை, வலிமை வேறு எதுவுமே இல்லை. அவங்க தான். வேறு என்ன தனக்கென்று தனித்திறமைகள் ஆற்றலாம் இருந்தாலும் நாம் சேர்கின்ற அந்த குழு இருக்கிறதே, அவங்க சான்றோர்களாக இருந்தால் அந்த துணையே வலிமையானது. அதே போல நாம் சேர்கிற தீய இனம் இருக்கு பாருங்க, எல்லாம் குடிச்சிட்டு கும்மாளம் போடுறது, அல்லது தகாத செயலை செய்வதற்கென்றே அங்கே ஒரு குழு இருக்கிறது, அல்லது கொள்ளையடிக்கிறது. இன்றைக்கி இருக்கிற பல்வேறு வகையான கட்சிகளுடைய அந்த கூட்டமைப்புகள், எதுவும் நடக்கட்டும், எங்களுக்கு வந்து ஆட்சி பிடிக்கணும், அதுக்கு நாங்கள் இந்த மாதிரி செய்வோம், ஒரு கொள்கை கிடையாது. இப்படிப்பட்ட தன்மையில் கொள்கையற்ற கூட்டணிகள் எல்லாம் இருக்குன்னு பாருங்க. அவை எல்லாம் தான் கைமைத்தனம். அப்படிப்பட்ட அந்த தீ இனத்தை விடவும் கெடுதல் வேறு எதுவுமே இல்லை. ஆக எந்த ஒரு நல்லவர் என்றாலும் சரி, இப்போ சாக்கடை ஓடுது, அந்த சாக்கடையில் ஒரு நான் அந்த சாக்கடையை மாற்ற போகிறேன்னு சொல்லி நல்ல தண்ணி ஒரு வாளி அங்கே ஊற்றினா என்ன ஆகும்? அந்த ஒரு வாளி தண்ணியும் சாக்கடையாக தான் ஆகும். அதான் அவருடைய தன்மை. ஆக இந்த மாதிரியாக அந்த தீ இனத்தோடு கூட்டு சேர்க்கின்ற அந்த தன்மை இருக்கிறதே, அது கூடாது, அது தீமை தரும். அப்படி இல்லை, அப்படிலாம் தீமை தரது, நான் அதில் இணைஞ்சுக்கிடுறேன் என்று போனால் அதான் மூடர் விரும்புகிறவை. மூடராக இருக்கிறோம் அதான் விரும்புவான். ஆக இங்கு நன்மைத்தனத்தை அங்கு எவர்தான் சான்றோர்கள் சுட்டி காட்டினாலும் அது தலையில் ஏறாது. ஏன்னா அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் தீயத்தன்மையில். காரணம் மூடர். இங்கு மூடர்களுடைய எண்ணிக்கை குறைய வேண்டும். மாறாக அறிவாளர்கள், சான்றோர்கள் இவர்களெல்லாம் உயர வேண்டும். அதற்குரிய சூழல் இங்கு உருவாக்கப்பட வேண்டும். அதற்குத்தான் இத்தகைய நன்னெறிகள், இத்தகைய திரிகடுகம், திருக்குறள் போன்றவையெல்லாம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற பேர் உண்மைகளாக இருக்கின்றன. அந்த வகைகளெல்லாம் வாழ்வதற்கு, இன்று உறுதி ஏற்பதற்கு, நாம் இந்த திரிகடுகத்தை மீள் உறுதி செய்து கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். இன்று ஒரு தனித்தமிழ் சொல்லை நாம் உள்ளத்தில் பதித்து கொள்ளலாம். நயன்மைப்படுத்துதல் அப்படின்னா என்ன? நயன்மைனா என்ன? அதாவது தமிழில் சில நேரங்களில் ஒரு சொல், அந்த சொல்லுக்கு எதிர்வகை ஆ என்று தொடங்கி வைக்கிறாங்க. அது தமிழ்னு சொல்கிறாங்க. இப்போ நீதிக்கு எதிரானது எதிர்ப்பதம் என்னது? அநீதி, நியாயம், அநியாயம், தர்மம், அதர்மம், சுத்தம், அசுத்தம், இவை எல்லாமே தமிழ் இல்லை. என்று எதிர்ப்பதம் வந்தால் தமிழ் இல்லை. அப்போது நியாயப்படுத்துதல் என்பது அது சமஸ்கிருத சொல். ஏன்னா அதுக்கு எதிர்ப்பு வந்து அநியாயப்படுத்துதல் என்பதாக மாறும். அப்படின்னா அந்த நியாயம் என்பதற்கு தனித்தமிழ் என்ன? அது வேறொன்றும் இல்லை, நயன்மை. நயன்மை. ஆக நயன்மைப்படுத்துதல். இங்கு நேருகின்ற குற்றங்கள் எல்லாம் நயன்மைப்படுத்தப்படக்கூடாது. அதான் விடுதலை புலிகள் ஈழத்திலே அங்கு ஒரு முழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். என்னவென்றால், தவறுகள், குற்றங்கள் நயன்மைப்படுத்தப்படக்கூடாது, அவை திருத்தி கொள்ளப்பட வேண்டும். இங்கு நாம் செய்கிற எந்த குற்றம் என்றாலும் சரி, நான் இதுக்காக தான் செய்தேன், அதனால தான் செய்தேன், வேறு வழி இல்லை, அப்படி இப்படி என்று இங்கு நயன்மைப்படுத்துவதற்குரிய காரணங்களாக அறிவுகள் இங்கு பெருகியிருக்கு. கூடாது, திருத்தி கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இந்த வகையில் இந்த மூடர்களுக்குரிய அந்த செயல்கள் எவையெல்லாம் இருக்கின்றனவோ, அதாவது நல்ல சான்றோர்கள் அவையிலிருந்து விலகி போகுதல், அது மூடத்தனம். அதை போன்று நமக்கு உரிமை இல்லாத ஒரு பெண்ணின் மீது ஆசை கொள்ளுதல், அது மூடத்தனம். அதை போன்றே செய்யக்கூடாதவற்றை செய்வதற்குரிய ஒரு சிறப்புக்குரியது என்று எண்ணுவது என்பது மூடத்தனம். இந்த மூடத்தனத்துக்குரிய அந்த செயல்களெல்லாம் தவிர்க்கப்பட்டாக வேண்டும். அதற்குரிய அழைப்பை தருகிற இந்த திரிகடுகத்தை உள்ளத்தில் பதித்துக் கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான பகுதிக்கு திரிகடுகம் நம்ம பார்த்துட்டோம்.
வெற்றியாளர்கள் இதெல்லாம் விட்டுட்டு தான் அவங்க ஒரு வெற்றியாளர்களா இன்னைக்கும் திகழ்றாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்து பேசிட்டு இருக்கோம். அப்போ நம்மளும் ஒரு வெற்றியாளராக இருக்கணும்னா நம்ம எதெல்லாம் விட்டு விட வேண்டும்? அடுத்ததாக ஸோ அடுத்ததாக எதை விட்டுறணும், அவங்க எதை விட்டு விடுகிறார்கள், வெற்றியாளராக மாறுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும். அப்படின்னா அவர்கள் நீட் ஃபார் கண்ட்ரோல், எல்லாத்தையும் என் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, என் குடும்பமே என்னோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, நான் மனைவி நில்லுனா நிற்பாங்க, உட்காருவாங்க, என் பிள்ளை நான் சொன்னதை தான் செய்யும், நான் கிழிச்ச கோட்டை என்ன பண்ணது என் பிள்ளை தாண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பேசுகிறவங்கட்டெல்லாம் நிறைய பேர் மாதிரி சொல்லுவாங்களா, நாங்கள் கிண்டலாக பசங்களோட பேசுகிறப்ப சொல்ல அப்போ நீ என்ன இப்போ நீ குடும்ப நடத்துல ஒரு ஜூ நடத்துல நீ ரிங் மாஸ்டர், அவங்களாம் அந்த ரிங் மாஸ்டர் சொல்கிறத கேட்டு வேலை செய்ய அப்படி தானே சொல்கிற அப்படின்னு. ஏன்னா அது குடும்பமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது எடுத்துக்கிறதெல்லாம் கிடையாது. இன்னொரு விஷயம், சில விஷயங்கள் தான் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும், சில விஷயங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கவே இருக்காது. அப்போ அதை இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, உணர்ந்திருக்கிறாங்க. இதெல்லாம் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதோ, இப்போ என்னுடைய ஒரு சுய மாற்றம் என்பது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அதே நேரத்தில் நான் என் நண்பனை போய் திருந்துக்கிறேன், என் நண்பனை போய் நான் மாற்றுறேன் அப்படின்னா அது என் கட்டுப்பாட்டில் கிடையவே கிடையாது. ஸோ அப்போ அதை நான் எடுத்துக்க முற்படுறேன் அப்படின்னா அவன்கிட்ட போயிட்டு நான் அவனை எவ்வளோ சொல்கிறேன், நீ திருந்த மாட்டேங்க, எவ்வளோ திருந்த மாட்டேங்கன்னா அவன் வாட்டுக்கு ஜாலியாக தான் இருப்பான். நான் சொல்ற பேச்சு அவன் கேட்க மாட்டேங்கானு எனக்கு தான் என்ன இருக்கும், அங்கலாய்ப்பும் ஆதங்கமும் இருக்கும், என்னுடைய நிம்மதி தான் இல்லாமல் போகும். ஸோ அப்போ இந்த விஷயத்தை தெளிவா வெற்றியாளர்கள் புரிந்திருப்பதனால் அவர்களால் எதை கட்டுப்படுத்த முடியுமோ அதை அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க, எதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாதோ அதை கண்டுக்காம விட்டு விடுகிறார்கள். அதை நாமும் கற்றுக்கொள்ள, நாமும் புரிந்து கொள்ளும். இன்னும் தொடர்ந்து பேசலாம், இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். இந்த டிஜிட்டல் உலகில் நாம் பார்க்கும் முகம் அனைத்தும் உண்மையா? கேட்கும் குரல் நிஜமா? நம்பும் செய்தி அனைத்தும் உண்மையா? ஒரே ஒரு கிளிக்கில் உண்மை போல உருவாகும் பொய்கள். இந்த டீப் ஃபேக் உலகத்தில் உண்மையை அடையாளம் காணும் கண்கள் நமக்கு இருக்கிறதா? உலகத்தையே கதிகலங்க செய்யும் இந்த போலி பதிவுகளிலிருந்து தப்பிப்பதுதான் எப்படி? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? தொடக்க நூல் 27 மிக அழகான ஒரு நிகழ்வு இருக்கிறது. நம் அனைவருக்கும் தெரியும், ஈசாக்குக்கு 2 மகன்கள், ஏசா, யாக்கோபு. ஈசாக்கு ஏசாவிடம் உணவு சமைத்து வா, நான் உனக்கு அதை உண்டு ஆசி வழங்க வேண்டும் என்று சொல்கிறார். இதை ரெபேக்கா மறைந்திருந்து கேட்கிறார். ஏசாவுக்கு அல்ல, யாக்கோபுக்கே கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபுடைய கரங்களிலே அவர் ஒரு ஆட்டை பலியிட்டு அந்த தோலை போர்த்தி சமைத்து அவரிடம் கொடுத்து அனுப்புகிறார். ஏசா வருவதற்கு முன்பாகவே யாக்கோபு தன் தந்தை ஈசாக்கிற்கு முன்பாக போய் நிற்கிறார். அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை தொட்டு பார்த்து சொல்வார், குரல் யாக்கோபின் குரல், ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள் என்றார் ஈசாக்கு. கடவுளுக்கு உகந்த ஈசாக்கோ போலிகளை உண்மை என்று நம்பினார். சாதாரணமான மனிதர்கள் நாம் எம்மாத்திரம்? டீப் ஃபேக் என்பது செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒருவரின் முகம், உடல் அல்லது குரலை வேறு ஒருவர் போல அப்படியே மாற்றி அமைக்கும் ஒரு நவீன தொழில்நுட்பம் எனலாம். எளிமையாக சொன்னால், ஒரு நபர் சொல்லாத விஷயத்தை சொன்னது போலவோ அல்லது செய்யாத செயலை செய்தது போலவோ மிகவும் தத்ரூபமாக போலியாக உருவாக்குவதே டீப் ஃபேக். செயற்கை நுண்ணறிவின் வருகைக்கு பிறகு எதுவும் சாத்தியம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. டீப் ஃபேக் தொழில்நுட்பம் மூலமாக யாரையும் யாராகவும் மாற்றலாம், யாருடைய குரலையும் மாற்றி அமைக்கலாம். சமூக ஊடகங்களின் வீடியோக்களை பார்த்து சிரித்து கொண்டிருக்கும் நம்மில் எத்தனை பேருடைய வீடியோக்களும் புகைப்படங்களும் இணையத்தில் போலியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியாது. அரசியல்வாதிகள், திரைப்பட பிரபலங்கள், தொழில் அதிபர்கள், சாமானியர்கள் என்று யாரையும் இந்த டீப் ஃபேக் தொழில்நுட்பம் விட்டு வைப்பதில்லை. பிறரை மிரட்டி பணம் பறிப்பதற்காக, ஆபாச படம் தயாரிப்பதற்காக, அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக, ஒருவருடைய நற்பெயரை கெடுப்பதற்காக, மக்கள் மத்தியில் போலி கருத்தியலை திணிப்பதற்காக டீப் ஃபேக் என்னும் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. சமூக ஊடகங்களில் நம் புகைப்படங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. மனிதர்களின் கண் இமைத்தல் இயல்பா இல்லாமல் இருப்பது, உதட்டசைவு மற்றும் குரல் பொருந்தாமல் இருப்பது, வெளிச்சம் மற்றும் நிழல் ஒத்துப்போகாமல் இருப்பது போன்ற
போலி வீடியோக்களை நீங்கள் பார்த்தீர்கள் எனில் அது டீப் ஃபேக் தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். ஒரு முக்கியமான வீடியோ அல்லது புகைப்பட தகவல் வந்தால் அதை அப்படியே நம்பிவிடாதீர்கள். நம்பகத்தனமான செய்தி நிறுவனங்களின் செய்திகளையே நம்புங்கள். இந்தியாவில் ஒருவரின் அனுமதியின்றி அவரது உருவத்தை டீப் ஃபேக் முறையில் பயன்படுத்துவது தகவல் தொழில்நுட்ப சட்டம், அதாவது ஐடி ஆக்ட் 2000 மற்றும் பாரதிய நியாய சன்ஹிதா BNS கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும். இந்த போலி உலகத்திலிருந்து உண்மையை பகுத்தறிவது என்பது நம் கண்முன் வைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய சவால் என்றே நான் நினைக்கிறேன். போலிகளுக்கு முகமும் முகவரியும் தந்த மனிதனை என்னவென்று சொல்வது? பொய் எவ்வளவு நுட்பமாக வந்தாலும் உண்மை ஒரு நாளும் ஃபேக்காக மாறாது. உண்மையை சோதிப்போம், பயிர்வதற்கு முன் சிந்திப்போம். டிஜிட்டல் உலகத்தில் உண்மையின் காவலர்களாய் இருப்போம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலை உலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. இன்னைக்கான சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. வெற்றியாளர்கள் சில விஷயங்களை வாழ்வில் விட்டு விடுகிறார்கள், வாழ்வில் வெற்றிக்காக. அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? நெகட்டிவ் செல்ஃப் டாக். இது வந்து நம்ம எல்லோருமே வந்து ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள சொல்லிட்டே இருக்கும், உன்னால முடியாது, நம்மள இப்ப எதுக்காக பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்ஃப் டாக் நெகட்டிவாவே பேசிட்டே இருக்கணும். அந்த எதிர்மறையான வார்த்தைகள் நமக்குள்ள என்னைக்குமே இருக்கக்கூடாது. அதுதான் ஒரு வெற்றியாளரும் செய்யறாங்க. ஒரு வெற்றியாளரா இன்னைக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வேர்ட்ஸ் தான் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்களே தவிர இந்த நெகட்டிவ் வார்த்தைகள் இருக்குல்ல அது என்னைக்குமே பயன்படுத்த மாட்டாங்க. கண்டிப்பா. ஏன்னா விவிலியத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கும், மனம் விரும்புவதையெல்லாம் அவர் உனக்கு தந்தருள்வாராக. அப்போ எனக்கு அறிவே கிடையாது, என் மனம் விரும்புது, இந்த அப்பா உனக்கு அறிவே கிடையாது, வச்சுக்கோ போ. என் வாழ்க்கையில என்னால ஜெயிக்கவே முடியாது, என் மனம் விரும்புது, வச்சுக்கோ போ. எனக்கு எதுவுமே வாழ்க்கையில ஒழுங்கா நடந்ததே கிடையாது, என் மனம் விரும்புது, இந்தா வச்சுக்கோ. ஸோ அப்போ இன்னைக்கு என்கிட்ட எல்லாமே நான் விரும்புறதெல்லாம் என்கிட்ட இல்லாம இருக்குன்னா அதுக்கு காரணம் யாருன்னா நான் தான். ஏன்னா அது எனக்கு கிடைக்காது, அது நடக்காது. எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்தை என்ன பண்றோம், தூக்கி கொண்டே திரிகின்றோம். அதான் நான் சொல்ல, வாழ்க்கையில சில மனிதர்களை நான் சந்திச்சிருக்கிறேன். அவங்க வந்து நைட்டு தூங்கும் போது பாய் தலாணிலாம் இல்லாம கூட தூங்குவாங்களே தவிர பிரச்சனைகளை குறித்து சிந்திக்காமல் அவர் என்ன பண்ண மாட்டாங்க, தூங்கவே மாட்டாங்க. அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க வந்து கடந்து கடந்து வெளியே வந்திருப்பாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஒரு கவலையை வச்சிருப்பாங்க. உதாரணத்திற்கு இப்போ ஒரு வீட்டுல வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா உடனே பெற்றோருக்கு ஐயோ அந்த குழந்தை எந்த ஸ்கூல்ல சேர்க்கறது, எப்படி வளர்க்குறது கவலை. ஓகே, அந்த பிள்ளை வளர்ந்துருச்சு, ஸ்கூல்ல சேர்த்தாச்சு, நல்லா படிச்சிருச்சு, நல்லா மதிப்பெண் எடுத்துச்சு, ஐயோ அடுத்து கல்லூரி சேர்க்கணும், அடுத்த கவலை. கல்லூரியில சேர்த்தாச்சு, அதுலயும் நல்லா படிச்சாச்சு, ஐயோ என் குழந்தைக்கு ஒரு வேலை இல்லையே, வேலை கிடைச்சிருச்சு, ஐயோ என் குழந்தைக்கு ஒரு கல்யாணம் ஆகலையே, கல்யாணமும் நடந்துருச்சு, ஐயோ என் குழந்தைக்கு ஒரு குழந்தை இல்லையே, திரும்ப அதே கதை. ஸோ அப்போ இதுதான் என்ன அப்படின்னா நம்ம பல நேரங்கள்ல எல்லா விஷயத்தையும் நினைச்சு கவலைப்பட்டு கொண்டே இருப்பது. அப்போ அந்த நெகட்டிவான விஷயம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் என் லைஃபும் நெகட்டிவா தான் இருக்கும். வெற்றியாளர்கள் அதை ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால சின்ன விஷயத்த கூட நெகட்டிவா அவங்க என்ன பண்றது கிடையாது, திங்க் பண்றதும் கிடையாது, பேசுறதும் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், உன் மனம் விரும்புவதை அவர் உனக்கு தந்தருள்வாராக அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன வேணுமோ அதைத்தான் நினைக்கணுமே தவிர எனக்கு இது நடக்காது, எனக்கு இது செய்யாது, எனக்கு இது தெரியாதுன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் அங்க. ஒருத்தர் சாலையில போயிட்டு இருக்கும் போது ஐயோ இப்ப ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சான், உண்மையாவே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பா நம்மளுடைய மனம் என்ன விரும்புதோ அதுதான் நமக்கு கிடைக்கும். தெளிவாக இருப்போம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பழ ஈ தாக்கம், ஃப்ரூட் ஃப்ளை, அதோட தாக்கம். அது என்ன செய்யும்? ஒரு காயை எந்த ஒரு இப்போ கொய்யாவோ பப்பாளியோ மாவோ எதை எடுத்திங்கனாலும் ஒரு இடத்துல கருப்பாக இருக்கும், அதை வெட்டி பார்த்தீங்கன்னா உள்ளே புழு இருக்கும், உள்ளே ஒன்றுமே இருக்காது, அப்படி போயிடும். அப்படி ஒரு அமைப்பு வருதுனாலே என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பூச்சி வந்து உட்காந்து முட்டை போட்டு அந்த முட்டை பொரிஞ்சு தோல் வழியாக உள்ளே போய் உள்ளே இருக்கக்கூடியதை சாப்பிட்டு வாழுதுன்னு அர்த்தம். அதோட எச்சத்தை வச்சு பின்னாடி அடைச்சிரும், அந்த ஓட்டையை, உள்ளே போன ஓட்டையை அடைச்சிரும், உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு பேர் தான் பழைய தாக்கம். இந்த பழைய தாக்கம் எது எதுலலாம் வரும்? எல்லா விதமான பழங்கள்லையும் வரும், எல்லா விதமான காய்கள்லையும் வரும்.
அது வர்றதுக்கான அடிப்படை காரணம் என்ன? ஒரு பயிரை திடம் இல்லாமல் நம்ம வளர்க்குறப்ப அதோடைய மேலே நான் முட்டை போட்டு அது பொரிஞ்சு உள்ளே போகுங்கிற எண்ணத்தை அந்த பூச்சிக்கு கொடுக்குற மாதிரி ஒரு மென்மையாக நம்ம வளர்த்தோம்னா இந்த தொல்லை வரும். அப்போ அது வராமல் இருக்கணும்னா முக்கியமாக கொய்யால, எந்த கொய்யாலாம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கோ ஒரு பிளாஸ்டிக் பை எடுத்துகிட்டு போய் அதெல்லாம் பறித்து உள்ளே போட்டுடணும். கீழே விழுந்த கொய்யாவெல்லாம் சேகரிச்சிடணும். பாதிக்கப்பட்ட இலைகளெல்லாம் வெட்டி எடுத்து அதை அப்புறப்படுத்திடணும். இல்லை அப்படின்னா செடியிலேருந்து ஒரு 3 அடி தள்ளி அங்கே தான் இந்த இலைகளை போடணும். இந்த பாதிக்கப்பட்டதெல்லாம் அப்புறப்படுத்திடணும். இதுதான் நீங்கள் அடிப்படையில் பண்ண வேண்டியது. அடுத்து என்ன பண்ணணும்? பொதுவாகவே 3 மாதத்துக்கு கூடவா ஒரு மரத்துக்கு 1 கிலோ சாம்பல் வைக்கணும். சுண்ணாம்பு 100 கிராம் வைக்கணும். இது ரெண்டும் கீழே வச்சு மூடி தண்ணி கொடுக்கணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அடுத்த முக்கியமானது, பயிர்களுக்கு நம்ம சத்துக்கள் கொடுக்கறதுக்காக கீழே நம்ம எப்படி சுண்ணாம்பு வைக்கிறோமோ, சாம்பல் வைக்கிறோமோ, மற்ற இடுபொருள்கள் எப்படி கொடுக்குறோமோ அது மாதிரி மேலே தெளிக்கணும். தெளிக்கிறதுல ரொம்ப முக்கியமானது 5 இலை கஷாயம் இருக்குங்க. 5 இலைகளை கரைச்சி நம்ம பண்ணக்கூடிய திரவத்தை மேலே தெளிக்கலாம். அதில் முக்கியமாக இந்த மாதிரி வெயில் காலத்தில் நம்ம தெளிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆடாதொடான்னு ஒரு இலை இருக்குங்க. அது பார்த்தா பச்சை கலரில் நீளமாக இருக்கும். அந்த இலைகளை நம்ம உதாரணத்துக்கு ஒரு 20 லிட்டர் தண்ணி அப்படின்னா 20 லிட்டரு, அதாவது 20 லிட்டர் கோமியம் கிடைக்குது அப்படின்னா அந்த 20 லிட்டர் கோமியத்தில் இந்த இலைகளை சின்ன சின்னதாக பிச்சு உள்ளே போட்டு ஊற வைக்கணுங்க. அந்த ஊற வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, 10 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்து அடித்தோம்னா கொய்யாவில் அது என்ன பண்ணும்? அது இலைகளாக இருக்கட்டும், கொய்யாவாக இருக்கட்டும், அதாவதுங்க டைல்ஸில் மேலே பார்த்தா ஒரு கோட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி அதுதான் சிலிக்கா அப்படிங்கிற மண் தூளுங்க. அது அந்த சிலிக்காங்கிற பொருள் அதிகமாக இருக்கிற பொருள் இந்த ஆடாதோட. அப்போ இந்த இலையோட கரைசலை நீங்கள் பயிர் மேலே தெளிக்கிறப்ப பயிரோட உடம்புல அது ஒரு கோட்டிங்காக மாறிடும். அப்படி கோட்டிங்காக மாறிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக அது மாறிடுச்சுன்னா எந்த ஒரு பூச்சியால் கடிக்க முடியாது. காற்றில் வரக்கூடிய நோய்கள் எதுவாக இருந்தாலும் அது மேலே படாது. இதை பண்ணலாம். ரெண்டாவது, பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அல்லது பெவேரியா பேசியானா 2 உயிரியல் திரவம் இருக்குது. இந்த திரவங்களை என்ன பண்ணலாம்னா 100 லிட்டருக்கு ஒவ்வொரு லிட்ரு அல்லது ஏதோ ஒன்று 1 லிட்ரு அப்படி கலந்துட்டு 1 லிட்டர் அல்லது 2 கிலோ அப்படி கலந்துட்டு அது கூட 1 கிலோ நாட்டு சர்க்கரை அல்லது 1 லிட்டர் மீன் அமிலம் கலந்துடலாம். இந்த அமைப்பை ஒரு நாள் கழித்து பயிர்களில் தெளிக்கணுங்க. எப்பெல்லாம் தெளிக்கணும்? 15 நாளுக்கு ஒரு முறை தெளிக்கணும். ஒரு தடவை அடித்து எனக்கு புழு சாகலைன்னா நீங்கள் வாங்கின கம்பெனி பொருளை மாற்றணும். கண்டிப்பாக ஒரு நாள் ஊற வச்சு அடிக்கணும். சாயந்தர நேரமாக அடித்தா நல்லது. வெயில் நேரத்தில் அடிக்கிறோட சாயந்தர நேரமாக அடித்தா நல்லது. கொஞ்சம் இலையோட முன்னும் பின்னும் படுற மாதிரி அடிக்கணும். எனக்கு ஒரு ஏக்கருக்கு அடிக்க 10 லிட்டர் டேங்கு 10 டேங்க் அப்படின்னா 100 லிட்ரு. 100 லிட்டரு பத்தலைங்க, பத்த மாட்டேங்குது அப்படின்னா 150 லிட்டரில் கூட 1 லிட்டர் கலந்துக்கங்க. அதை நீங்கள் முன்ன பின்ன படுற மாதிரி தெளிங்க. 12 நாளைக்கு ஒரு முறை அல்லது 15 நாளைக்கு ஒரு முறை தெளிக்கணும். ஒரு ஏக்கருக்கு 200 ரூபாய் தான் செலவு வரும். இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், எல்லா விதமான ரோடுகள்லையும் 2 பக்கமும் வாகனத்தில் போகிறவங்களுக்காக விற்பனை பண்ணுறதுல இருக்க முக்கியமான பழம் கொய்யா. அதை நம்ம சிறப்பாக வளர்க்குறப்ப அதிகமான லாபம் வரும். செஞ்சு பார்க்குறீங்களா? சந்தேகம் இருந்தால் கீழே நம்பரில் கேட்டுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. வெற்றியாளர்கள் எதையெல்லாம் விட்டு விடுவார்கள் வெற்றி அடைவதற்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டில் நல்லா மென்று அசை போட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு. அப்புறம் அந்த உணவு முறையில் கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் வர வேகமாக உலகம் இயங்க ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டையும் தாண்டி அடுத்து இருக்கக்கூடியது இன்ஸ்டன்ட் ஃபுட். அந்த இன்ஸ்டன்ட் ஃபுட்ல நீங்க ஃபாஸ்ட் ஃபுட் கூட ஒரு 5-6 செகண்ட் எடுக்கும், 5-6 நிமிஷம் எடுக்கும். அப்படின்னா இன்ஸ்டன்ட் ஃபுட் நீங்க வாங்குறீங்க, வெண்ணி தண்ணியை கலக்குறீங்க, உடனே என்ன பண்ணிடலாம், இதெல்லாம் ஃபாஸ்டா நடக்குதுல நம்மளுடைய ஆயுட்காலமும் ரொம்ப ஃபாஸ்டா போயிடும். இன்ஸ்டன்ட். ஸோ அப்போ அந்த மாதிரியான இன்ஸ்டன்டான விஷயங்களை வெற்றியாளர்கள் விரும்புவது கிடையாது. ஸோ உடனடியாக வருவது உடனடியாக என்ன ஆயிரும்,
போய்விடும். ஸோ அப்போ அதனால எனக்கு உடனே வெற்றி கிடைக்கணும், நான் இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றேன், நாளைக்கு உடனே 1000 சப்ஸ்கிரைபர் 2000 சப்ஸ்கிரைபர் வாங்குறேன், உடனே அடுத்து மானிட்டைசேஷன் ஸ்டார்ட் பண்றேன், அப்புறம் அதை அப்படியே கொண்டு போறேன், அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடையாது. அந்த உழைப்பு அது எவ்வளோ டைம் எடுக்குமோ அதற்கான நேரத்தை என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த நேரத்தை கொடுத்து அந்த உழைப்பை கொடுத்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வெற்றி யாரால என்ன பண்ண முடியாது, பறிக்கவே முடியாது. ஸோ அப்போ அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், இன்ஸ்டன்ட் விக்ட்ரி அப்படிங்கிற விஷயத்துல அவங்க ஃபோக்கஸ் பண்றதே கிடையாது. அப்படி ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருந்துச்சுன்னா அதை அவர்கள் விட்டு விடுகிறார்கள். நாமும் அதை விட்டுவிட முயற்சி செய்வோம். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம சுகர் ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். டயபெட்டிக். இப்போ சாதாரணமாக டயபெட்டிக் அப்படின்னா அதுவும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே அதிக டயபெட்டிக் பேஷண்ட் நம்ம நாட்டில் தான் இருக்கு. அது தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு வந்து நம்ம தான் வந்து டயபெட்டிக்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கும். அதாவது வேற எதுலையாவது ஃபர்ஸ்ட் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படலாம், புரியுதுங்களா? டயபெட்டிக்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன புரியும், புரியுதுங்களா? நோயாளி தான் அதிகமாகறாங்க, அதுக்கு வேண்டிய மெடிசன்ஸ் இதுதான் போயிட்டு இருக்கு. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தான் தப்பு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய இன்னைக்கு வந்து மேலை நாடுகள் விஷயங்களை மக்கள் ஃபாலோ பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு தான் சொல்றேன், எதையும் குறையா எடுத்துக்க வேண்டாம், ஒரு டிஸ்கஷன் தான். இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வேர்க்கடலை சாப்பிட்டா இது ரொம்ப கொலஸ்ட்ரால் அப்படின்னு மேலை நாடுகள்ல ஒரு கருத்து சொன்னாங்க. உடனே நம்ம வேர்க்கடலை சாப்பிட்றதே குறைச்சிட்டோம். அவங்க இதை நல்லா சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்காங்க. திருப்பி இப்ப நம்ம அதை புரிஞ்சுட்டு வேர்க்கடலை நம்மளும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு வரோம். அது போல இது வந்து எல்லாத்துலேயும் கொழுப்பு நிறைய இருக்கு, அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கு, அதனால புரோட்டீன் நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் புரோட்டீனாக சாப்பிட்டாங்க, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய சாப்பிடுங்கன்னு ஒரு மாறுது. அப்புறம் இப்போ என்ன சொல்லுது, புரோட்டீன் சாப்பிடு, கார்போஹைட்ரேட் சாப்பிடு, இப்படி அப்படி எதோ அதெல்லாம் மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ், புரியுதுங்களா? அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம பாரம்பரியம் ஒன்று இருக்குல்ல, நம்ம முன்னோர்கள் நம்ம சொந்த நிலத்துல விளைஞ்சி நம்ம சாப்பிட்டோம். என்னென்ன பொருட்கள் சாப்பிட்டோம் சொல்லுங்க பார்க்கலாம். பாரம்பரிய அரிசிகள், பாரம்பரிய தானியங்கள். அந்த காலத்துல நம்ம சாப்பிடும்போது நம்ம விளையிறதுல நம்ம தோட்டத்திலேயே விளையும் கீரைகள், காய்கள், பழங்கள் எல்லாம். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஊர்ல கிராமத்துல உங்க வீட்டில் இருக்கிற காய் எங்க வீட்டுக்கு கொடுப்பீங்க, எங்க வீட்டில் இருக்கிற காய் உங்களுக்கு கொடுப்போம். பண்டம் மாற்றம் இப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு. நல்ல ஆர்கானிக் ஃபுட்டா இருந்துச்சு, சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணி, புரியுதுங்களா? இப்போ அப்படி இருக்கா? எல்லாமே டோட்டலா மாறிடுச்சு. அது இல்லாம இன்னைக்கு நம்ம வெளியில சாப்பிட்ற பழக்கம் அதிகமா போச்சு. அதிகம் இல்ல, இப்ப உள்ள பெண்கள் ஆண்கள் உட்கார்ந்த இடத்துல ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு உட்காந்து கால் மேல கால் போட்டு உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் வந்துருச்சு. இதுல ஆஃபர், எப்போ ராத்திரி 10 மணிக்கு ஆஃபர், 11 மணிக்கு உங்களுக்கு ஃபுட்டு வரும், நீங்க அது சாப்பிட்டு 12 மணிக்கு போய் தூங்குவீங்க. எப்படி டைஜஷன் ஆகும்? ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு டயபெட்டிக் அதிகமாகிறதுக்கு ஒரு காரணம். உடல் உழைப்பு கிடையாது, டென்ஷன் ரொம்ப. எல்லாரும் படிச்சிருக்கீங்க, வேலைக்கு போறீங்க, கை நிறைய சம்பாதிக்கிறீங்க, ஆனா சந்தோஷமா இருக்கீங்களா? உடல் ஆரோக்கியமா இருக்கா? அங்க கோட்டை விட்டாச்சு, புரியுறதா? அதனால நம்ம உடற்பயிற்சி செய்யணும், ரெகுலரா நல்ல டயட் எடுத்துக்கணும், உடல் உழைப்பு இருக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது, ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. என்ன சாப்பாடு நமக்கு வேணும், அதாவது ஃபைபர் ரிச் ஃபுட் நமக்கு வேணும், எல்லாம் மிக்ஸ்டா இருக்கணும். இதுதான் இவ்வளோ, இது அவ்வளோ அப்படி கிடையாது, எல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்க சாப்பிடும்போது பிரச்சனையே இல்லை. இதைதான் நம்ம முன்னோர்கள் சொன்னாக்க அறுசுவை உணவு அப்படின்னு சொன்னாங்க. அதுல பாத்தீங்கன்னா காரம் சாப்பிட்றோம், புளிப்பு சாப்பிட்றோம், உப்பு சாப்பிட்றோம், இனிப்பு சாப்பிட்றோம். ஸ்வீட்டு கடைலாம் பாருங்க என்ன மாதிரி நகைக்கடை மாதிரி ஜொலிக்குது, புரியுதுங்களா? நகைத்தான் வந்து விலை எரிச்சுன்னு நினைச்சோம். போய் பாருங்க, இன்னைக்கு ஒன்றும் காஜு கட்லி நான் பார்க்குறேன்னு எடுத்து ஒரு கடையில் 1 கிலோ 2000 கிட்ட இருக்கு. புரியுறதோ? காஜு கட்லி முந்திரியில செய்த ஸ்வீட் உதாரணத்துக்கு சொல்றேன்.
உடனே நம்ம என்ன பண்றோம், வகை வகையான கலராக இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்ம வாங்குறோம். அதே நீங்க ஏன் முந்திரியா சாப்பிடக்கூடாது, நட்ஸா ஏன் சாப்பிடக்கூடாது, சீட்ஸா ஏன் சாப்பிடக்கூடாது? இது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு டயபெட்டிக் பத்தி பேச போற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சுகர் ஒன்று கண்ட்ரோல் இல்லைன்னா நமக்கு கண் பார்வை பாதிப்பு, ஸ்கின் பாதிப்பு, ஹார்ட் பாதிப்பு, கிட்னி பாதிப்பு, புரியுதுங்களா? உங்களுக்கு இன்ஃபெர்டிலிட்டிக்கு முக்கிய காரணம் டயபெட்டிக். இது போல எல்லாத்துக்கும் காரணம் டயபெட்டிக். அப்போ அந்த ஒருத்தர் நம்ம உடம்புல வந்து உட்காந்துட்டா துணை நோய்க்களான அத்தனை நோய்க்களையும் கூப்பிட்டு வச்சுக்குது. ஒரு பேஷண்ட் நான் சொல்றேன், சிங்கப்பூர்ல ஒருத்தர் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 65 வயது இருக்கும். பார்க்குறோம், ஒபிசிட்டி, டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம். இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அங்கே போயிருக்காங்க, அவருக்கு ஹார்ட் பைபாஸ் பண்ணணும். ஆனால் உடம்பு அன்ஃபிட், ஏன்னா பிபி அதிகமாக இருக்குது, சுகர் அதிகமாக இருக்குது, வெயிட் அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது. அப்புறம் அவர் நம்மக்கிட்ட வந்து பல மாதங்கள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து வெயிட் குறைச்சி இன்னைக்கு அழகாக கார் ஓட்டுறாரு. இவ்வளோ வயசுலேயே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் குறைச்சதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்காங்க. அதாவது ஒரு உடம்புக்கு முடியல, சர்ஜரியை ஹார்ட் போய் காப்பாற்றணும், எமர்ஜென்சி பார்க்கணுன்னா கூட அவங்களோட பாடி சப்போர்ட் பண்ணல. ஏன்னா எல்லாம் ஹை லெவல்ல இருக்கு. அப்போ ஒரு எமர்ஜென்சிக்கு கூட உங்களை பாதுகாக்க முடியாத சூழலுக்கு இந்த டயபெட்டிக் தள்ளப்படுது அப்படிங்கிறத புரியறதுக்காக தான் உங்களுக்கு சொல்றோம். அதனால டயபெட்டிக் ஒன்று கண்ட்ரோல் பண்ணா மற்ற துணை நோய்கள் வராமல் பாதுகாக்க முடியும். என்னென்ன இருக்கலே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியாக நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நாம் வெற்றியாளர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், அவர்கள் எதையெல்லாம் தங்கள் வாழ்வில் வெற்றிக்காக விட்டு விடுகிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அதில் ஃபைனலாக என்ன சொல்றாங்க? நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்ம மத்தவங்களை பத்தி புறம் கூறுறதோ மத்தவங்களை பத்தி குறை சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்ற வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையா வாழ மாட்டோம், மத்தவங்க வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போமே. ஸோ நம்மளை பத்தி அந்த இடத்துல சிந்திக்க மாட்டோம், நம்மளை பத்தி எதுவுமே செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த எந்த முயற்சியும் எடுக்க மாட்டோம். ஒரு வெற்றியாளரும் இதை தான் சிந்திக்கிறார். என்ன அப்படின்னா, மற்றவங்களை பத்தி பேசியோ மற்றவங்களை பத்தி குறை சொல்லியோ நம்ம நேரத்தை வீணடிக்கிறத விட நம்ம என்ன வந்து செயல் எடுத்திருக்கோமோ அந்த செயலை வந்து நம்மளுடைய முயற்சியை செய்வோம். ஸோ அதுல நம்ம வந்து வெற்றியை காணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒரு வெற்றியாளராக நம்ம இருக்கணும் அப்படின்னா மற்றவர்களை புறங்கூறுவதோ குறை சொல்வதோ விட்டு விட வேண்டும். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வெற்றிக்காக நம்ம பல நேரங்கள் இந்த குறை சொல்லுதல் எங்கே போய் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிறரை குறை சொல்லி இன்னைக்கு நம்ம கடவுளே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அவர் கொடுத்த வாழ்க்கை தான், அவரால் தான் நான் இந்த நிலையில இருக்கிறேன், கடவுளே என்ன பண்ணியாச்சு, அதை உச்சக்கட்ட லெவலுக்கு போயாச்சு அந்த அளவுக்கு. ஸோ அப்போ இந்த குறை சொல்வதனால இது மாற்றம் நிகழுமான்னு கேட்டால் நிச்சயமாக நிகழாது. நாங்கள் வந்து 10ஆம் வகுப்போ 9ஆம் வகுப்போ படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்போர்ட்ஸ் டேக்கு அந்த ஒலிம்பிக் டார்ச் ரன்னிங் பண்ணுவாங்க. அப்போ அது ஓடுறதுக்கு பசங்களுக்குள்ள வந்து பயங்கரமான போட்டி நடக்கும். யார் ஒரு 10 பேர் அந்த ஓடக்கூடிய அந்த செலக்டட் 10 மெம்பர்ஸ் யாரு, ஏன்னா எல்லாருமே அதை அவங்கள வந்து பார்ப்பாங்க. அந்த கையில என்னமோ ஒரு மெடல் வாங்கிட்டு வர்ற மாதிரி ஒரு ஃபீல் அது வந்து கொடுக்கும். அப்போ அந்த டைம் செலக்ட் பண்ணி எங்களை கூட்டு போயிட்டாங்க. எங்களுடைய ஊர்ல கூட காவல் நிலையத்துல அந்த காவல் ஆய்வாளர் வந்து என்ன பண்றாரு, அதில் டார்ச் ஆரம்பிச்சு அங்க இருந்து என்ன பண்றாங்க, நாங்க ஸ்கூலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இதுதான் அது எல்லாம் இருந்து போயாச்சு. டார்ச்சை மறந்து என்ன பண்ணிட்டோம், அந்த இதை வச்சுட்டு போயாச்சு. எல்லாம் போறோங்கிற அவசரத்துல அங்க போனா நீ எடுக்கலையா மாத்தி ஸ்டாஃப் கிட்ட திட்டு விழுது. பசங்களுக்குள்ள எல்லாருக்கும் ஒருத்தன் திட்டிக்கிறோம், ஒருத்தனை குறை சொல்லிக்கிறோம். ஒரே ஒரு சார் பார்த்தாரு, டக்குன்னு பைக் எடுத்துட்டு போனாரு, உடனே என்ன பண்ணிட்டாரு, எடுத்துட்டு வந்தாரு. ஸோ அப்போ அங்க அவ்வளவுதான், அங்க யாரையும் குறை சொல்வதனால அங்க நின்று அங்கதான் கடைசி வரைக்கும். ஸோ அப்போ இதை கடந்து செல்வதற்கு அதுதான் வெற்றியாளருடைய பாதை. பிறர் நான் எது குறை சொல்லணும், நான் வந்துட்டு ஒரு வேலை கொடுத்துருக்கேன், நீ செய்யலையா, சந்தோஷம், நீ செய்யலைன்னா அதை நானே என்ன பண்ணிக்கிறேன், செஞ்சுக்கிறேன். எப்பவுமே அதான் சொல்லுவாங்க, ஒருத்தர் நீங்க உதவி கேட்டு அதை செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. ஒருத்தவங்க உங்ககிட்ட உதவி கேட்டு அதை செய்யலைன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய உதவி இல்லாமலே உங்களால அந்த செயலை செய்ய முடியும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அதனால நம்ம பிறரை பிளேம் பண்ண கூடாது. வெற்றியாளர்கள் பிறரை பிளேம் பண்றதை விட்டுடுறாங்க, நாமளும் அதை விட்டுவிட வேண்டும். ஸோ சிறப்பான நாள், எதையெல்லாம் விட்டு விடணும்னு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறோம், விட்டு விடுவோம். இந்த மகிழ்ச்சியோட இன்னைக்கு நாள் யாரெல்லாம் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க பார்க்கலாம். கேஜிஎஃப்பை சேர்ந்த காணிக்கேராஜ் இன்று தனது 60ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் மனைவி ஜூலியட் மேரி, மகன்கள் மரிய ஜஸ்டின், லியோ, மருமகள் சங்கீதா, மகள் ஜோஸ்பின், மருமகன் கிளமெண்ட், பேரப்பிள்ளைகள் வைல்டன் ஜேம்ஸ், மைக்கேல் ஜேம்ஸ், கேடன் ஜூட், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். பெனிட்டா லூர்து மேரி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்.
மிக சிறப்பான விழாக்களும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் யாரெல்லாம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சிறப்பான இறையாசை காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று ஆண்டவர் நமக்கு என்ன கூறுகிறார் என்று விவிலிய வார்த்தையை கேட்போமா? திருப்பாடல் 121 வசனம் 8. நீ போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உன்னை காத்திடுவார். நண்பர்களே, நம் ஆண்டவர் எப்போதும் நம்மோடு இருப்பவர். நாம் பயணங்கள் மேற்கொள்ளும் போதும், நாம் பல்வேறு இடங்களுக்கு செல்லும் போதும், பல்வேறு பணிகளுக்கு நாம் திட்டமிட்டு செயல்படும் போதும் ஆண்டவர் நம்மோடு இருப்பவர். அதனால்தான் பாருங்கள், திருப்பாடல் ஆசிரியர் எவ்வளவு அழகாக, நீ போகும்போதும் உள்ளே வரும்போதும் ஆண்டவர் இப்போதும் எப்போதும் உன்னோடு இருப்பார். விவிலியத்தில் நாம் அறிந்திருக்கின்ற யாவே ஆண்டவர், புதிய ஏற்பாட்டில் நாம் அறிந்திருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தூய ஆவியாகிய ஆண்டவர், இந்த 3 பேருமே எப்போதும் நம்மோடு இருப்பவர்கள், நம்மோடு செயல்படுகின்றவர்கள். அதனால் நம்மை எப்போதும் பாதுகாக்கின்றவர்கள். அதனால்தான் உன்னோடு அவர் இப்போதும் எப்போதும் இருப்பார் என்று மிக தைரியமாக இந்த திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். இன்று உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் போகும்போதும் வரும்போதும், நீங்கள் ஒவ்வொரு பணிகளை செய்யும் போதும் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை காப்பாற்றி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசர் நம்ம அனைவருக்கும் நிறைவா கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், சிறப்பான பாடம். அதுவும் குறிப்பா நம்ம இன்னும் சில நாட்கள்ல இந்த தவக்காலத்தை நிறைவு செய்யிருக்கிறோம். ஈஸ்டர் நைட்டு நள்ளிரவு திருப்பலியில பாத்தீங்கன்னா எல்லாரும் நம்மளுடைய திருமுழுக்கினுடைய அடையாளத்தை நம்ம புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சடங்கு நடக்கும். அப்போ குருவானவர் கேட்பாரு, பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். அதற்கு ஏதுவான சாத்தான அவனுடைய செயல்களை விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு நம் வாழ்வில் தேவையில்லாத விஷயங்கள் என்னென்ன இருக்குது, வெற்றியாளர்கள் இதையெல்லாம் விட்டு விடுகிறார்கள், அதை நாமும் விட்டுவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு படிப்பினையை கடவுள் கொடுத்திருக்கிறார். உண்மையாகவே இதை விட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். நாமும் வெற்றியாளர்களாக மாறலாம். அதற்கான ஒரு அழைப்பை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சதுனால இனிதே சொல்லலாம். அன்பானவர்களே, தேவையில்லாததை விட்டுவிடுவோம், தேவையானதை பற்றி கொள்வோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.